2024ஆம் ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட யூனிட் 8 சார்ந்த கேள்விகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் யூனிட் 8லேயும் திருக்குறள் கேள்விகளை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே முதல் பகுதி பார்த்துட்டோம். அறத்துப்பால் அது முழுக்க என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டாவது பகுதியில் மீதமுள்ள கேள்விகளை நம்ம பார்க்கலாம். பொருட்பாலில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வள்ளுவருடைய அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியம் அப்படின்னு எந்த பிரிவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாகவே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ அறத்துப்பாலில் அறம் சார்ந்த விஷயங்களை தான் பேசியிருப்பாங்களே தவிர பொருளாதார சிந்தனையோ அரசியல் சிந்தனையோ அதில் இருக்காது. அறம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ காமத்துப்பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்பம் இல்லறவியல் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்குமே தவிர பொருளாதார சிந்தனை அதில் இருக்காது. அப்போ அதிலே நம்ம இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணுறதுனால மேற்கண்ட மூன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பொருட்பால் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி அரசியல். அந்த மூன்று பிரிவுகளாக பிரிக்கும். பொருட்பாலை ஏற்கனவே பார்த்தோம். அறத்துப்பாலை 4 இயல்கள், பொருட்பால் 3 இயல்கள், இது 2 இயல்கள். 4 3 2 ஒன்றுனா குறைஞ்சிட்டு வரும். இதில் 3 இயல்கள் இருக்குது. என்னது? அரசியல், அங்கவியல், ஒளிபியல். இந்த அரசியலில் வரக்கூடிய மிக முக்கியமான அதிகாரம் தான் இந்த இறைமாட்சி அப்படிங்கிற அதிகாரம், 39வது அதிகாரம். அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நாட்டுக்கு ஒரு அரசு வேண்டும், அந்த அரசுக்கு ஒரு தலைவன் இருக்கணும், அந்த ஒரு அரசன் முன்மாதிரியான குணங்களை கொண்டு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு திருக்குறள் அதிகாரம் எந்த அதிகாரம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு அரசன் வேண்டும், அரசாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறை அப்படின்னா என்னது? இறைனா கடவுள். அதே மாதிரி இறை அப்படின்னா எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா தலைவன், அரசன் அப்படிங்கிறதையும் இறை அப்படிங்கிறத குறிக்கும். அப்போ அவனுடைய மாட்சி அப்படின்னா சிறப்பு. இதில் குவாலிட்டிஸ் ஆஃப் அ ரூலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரூலர் பற்றி தான் கேட்டிருக்காங்க. அரசுக்கு ஒரு தலைவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதிலே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. அரண் ஒரு எளிய குடிமகனுக்கும் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது அவசியம். ஒரு சிறு குழந்தைக்கும் அரண் அப்படின்னா என்ன சொல்லிக் கொடுக்கணுங்க அவசியம். வாய்மை எல்லாருக்குமே ஆனது. ஒப்புரவு அறிவுதல் உதவி செய்தல் எல்லாருக்குமே ஆனது. ஆனால் இறைமாட்சிங்கிறது யாருக்கானது? முழுக்க ஒரு அரசனுக்கானது. ஒரு நாட்டை எப்படி ஒரு அரசன் ஆட்சி பண்ணணும், அந்த நாடு எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறது தான் இறைமாட்சி. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு குறள் கேட்டிருக்காங்க. அது அதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஏற்றல், ஈட்டல், காத்தல், காத்து வகுத்தல், ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. இது யாருக்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யாருக்குரியது அப்படின்னு பார்த்தோம்னா அரசருக்குரியது. ஏற்றல்னால் பொருள் வரக்கூடிய வழியை அறிதல், அதுதான் ஏற்றல். ஈட்டல் அந்த வழியை அறிஞ்சி அந்த பொருளை சம்பாதிக்கிறது. காத்தல் அந்த சம்பாதித்த பணத்தை மறுபடியும் காப்பாற்றுறத காத்த வகுத்தல், அந்த வச்சிருக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு எப்படி அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறத திட்டமிடுறது தான் ஒரு நல்ல சிறப்பான அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே நம்ம பார்த்துடலாம் என்னது அப்படின்னா ஈட்டல், காத்தல் அப்படின்னாலே இதில் யார்? அந்தனர் யாரையும் காக்க போகிறதில்ல. வணிகர் வியாபாரம் தான் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. அதில் காத்தல் அப்படிங்கிற வார்த்தையிலே யார்? அரசன் தான் இந்த உலக மக்களை காப்பாற்றுறதுனால நாட்டு மக்களை காப்பாற்றுறாரு. ஸோ அரசன் அப்படிங்கிறத திருக்குறள் தெரியாமலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் எலிமினேஷன் டெக்னிக்கில். அடுத்ததாக கல்வி அதிகாரத்துலேருந்து ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? டேஸ் இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இது ஒரு நம்ம குறள் பார்த்துருக்கோம். என்னது? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டு கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஒரு எண் அப்படிங்கிறது ஒரு நம்பர். எண் இதை மாதிரி நம்பரும் எழுத்து இப்போ ஒரு எழுத்து எழுதுகிறோம். ஒரு மொழிக்கு இன்றியமையானது இந்த ரெண்டும் தான். ஒரு எழுத்தும் அடுத்ததாக ஒரு எண்கள், இந்த ரெண்டுமே முக்கியம். இப்போது கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவை. அதே மாதிரி எண்களும் அதை டிஜிட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதுவும் தேவை. அப்போ இந்த ரெண்டும் தான் இன்றியமையாது மனித வாழ்க்கையில். இந்த ரெண்டையும் கண் அப்படின்னு நினைக்கணுமா? யார்? வாழும் உயிர்கள் கண் அப்படின்னு கருதக்கூடியது இந்த ரெண்டும். அவ்வளோ சிறப்புரியது எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதே மாதிரி எண்ணும் எழுத்தும்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த திருக்குறளை வச்சு கூட அது ஞாபகம் வச்சுக்கலாம். எண் என்ப ஏனை எழுத்தென்ப. இப்போ இதில் 2 இருக்கா? இவ்விரண்டும் 2 2022 கொண்டு வந்த திட்டம் தான் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம், தமிழக அரசுடைய திட்டம். அது ஒரு கல்வி திட்டம். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏன்னா எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப 2 இருக்கா? இந்த 2ம். அப்போது 2022. கல்லாதவர்களை வள்ளுவர் யாரோட ஒப்பிடுறார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் நம்ம கூற்றம் மரணத்தோடு ஒப்பிடுவார் அப்படின்னா இல்லை. யாரோ
ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இதோ தான் ஒப்பிடுறாரு. பூதம்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்றும் பேய்ன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகள் திருக்குறள் இடம்பெற்றதா தெரியலை. அப்போது விலங்குங்கிறது தான் சரியான விடை. அதுக்கு குறள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது 2 விஷயம் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஒன்று விலங்கு, இன்னொன்று மனிதர். இந்த விலங்கையும் மனிதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் கல்வி கற்றவங்களையும் கல்வி கல்லாதவங்களையும் கம்பேர் பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போது விலங்கோடு மக்கள் அணையர், ஒரு விலங்கையும் மக்களையும் எப்படி கம்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி நூல்களை கற்றவர்களோடு மற்றவங்க, விலங்கையும் இதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவல் தான் கற்றவங்களையும் கல்லாதவங்களையும். அப்போ விலங்குன்னு இதில் யாரை சொல்ல வர்றார் அப்படின்னா கல்லாதவர்களை அப்படின்னு சொல்கிறார். அறிவுடைமை, அறிவற்றம் காக்கும் கருவி அப்படின்னு வள்ளுவர் எதனை கூறுகிறார்? அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். அற்றம் காக்கும் கருவி. அற்றம் அப்படின்னா அழிவு, அழிவிலிருந்து நம்மளை அறிவு, அறிவு வந்து அழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கருவி. அறிவுங்கிறது நம்மளை என்ன செய்யும், இந்த அழிவு அற்றம் சொல்லக்கூடிய அந்த அழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த அறிவு. அது என்னன்னா இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது செருவார்னா பகைவருக்கும் உள்ளளிக்கலாக அரண். உள்ளே வந்து அழிக்க முடியாத ஒரு அரண். நம்ம இந்த ஒரு இதில் சொல்கிற மாதிரி நம்மகிட்ட காசு இருந்தால் பிடிக்குவாங்க, நிலம் இருந்தால் எடுத்துக்குவாங்க, ஆனால் படிப்பை மட்டும் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது. ஏன்னா அது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை, நம்மளுடைய கற்றல் திறன் நமக்குள்ளே தான் இருக்கும். அதை யாராலையும் அழிக்க முடியாது. நம்மளுடைய பொருட்களை அழிச்சிடலாம், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஆனால் பகைவர் உள்ளே வந்து அழிக்க முடியாத அரண் என்னன்னு சொன்னோம்னா அறிவு தான். அது என்ன செய்யும், அழிவிலிருந்து நம்ம காப்பாற்றக்கூடிய கருவியும் அதுதான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இதில் பார்த்தோம் அப்படின்னா தெளிவுங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இது நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஏன்னா அறிவற்றம் காக்கும் கருவி, குறள் தெரியலனா கல்வியும் முக்கியமான விஷயந்தான், பொருளும் கொஞ்சம் முக்கியமான விஷயந்தான். அழிவிலேருந்து காக்கிறதுக்கு அறிவுங்கிறது தான் அழிவிலேருந்து காக்கக்கூடிய கருவி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து காலமறிதல். ஞாலங்கருதினும் கைகூடும் இடத்தால் காலம் அறிந்து செய்யின். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். ஞாலம் கருதினும் கைகூடும். இந்த உலகமே நினச்சாலும் என்ன செய்யும், நமக்கு கைகூடும். எப்போ, காலம் கருதி இடத்தார் செய்யின். ஒருத்தன் காலத்தையும் இடத்தையும் அறிந்துக்கிட்டு செயல்பட்டான்னா அவனால் உலகத்தை கூட கைவசப்படுத்தலாம். தன்னோட இருக்கக்கூடிய காலத்தை எப்படி பயன்படுத்துகிறான், இருக்கக்கூடிய இடத்த எப்படி, எந்த இடத்துல அதை பயன்படுத்துகிறாங்கிறது இருக்குல்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படின்னா ஒரு தேர்வுக்கு தயாராகிறோம், அவனுக்கு இன்னும் எத்தனை காலம் இருக்குது அந்த பரீட்சைக்கு அப்படிங்கிறதுக்கு அவன் அதை திட்டமிட்டு படிக்கணும். ஒரு 3 மாதம் இருக்குது அப்படின்னா அந்த 3 மாதத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு கொள்ளணும். இடமறியணும், அது ரொம்ப முக்கியம். அந்த தேர்வு நேரத்துக்கு எப்படி போகணும், தேர்வை எப்படி அட்டன் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல தான் அவனுடைய திறமையை காட்டணும். ஸோ அதுதான் காலம் இடம் அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ இதிலே பார்த்தோம்னா இப்போ மற்ற சாய்ஸ்லாம் வந்து நம்ம தூக்கிடலாம். இப்போ ஞாலம் கருதினும் கைகூடும். உலகம் முழுவதும் ஒருத்தர் கைப்பற்றணும்னா எந்த இது செயல்படணும் அப்படின்னா தாய் தந்தை உதவி அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் தந்தை இல்லாதவங்கள கூட என்ன செய்ய முடியும், உலகம் முழுவதும் கைப்பற்ற முடியும். அப்போ இது தவறு. அடுத்ததாக சகோதர சகோதரி, அது இல்லாதவங்களாலையும் உலகம் முழுவதையும் கைப்பற்ற முடியும். இப்போ நமக்கு டவுட் வந்து இந்த 2ல் ஒன்று தான். ஸோ அதில் காலமும் இடமும் அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ திருக்குறள் படி பார்த்தோம்னா அதுதான் மிகச்சரியான விடை. செல்வம் வீரம் மட்டும் உலகத்தை இது பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து கொடுங்கோன்மை. ஒரு அரசன் வந்து எப்படி கொடுமையாக ஆட்சி செய்வான், அப்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்த அதிகாரத்துடைய பொருள். வேலோடு நின்றான் இடு என்றது போலும். அதாவது ஒருத்தன் வேல் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறானா, எங்கே வழிப்பறி பண்ணுறதுக்கு நிற்கிறான். இடு என்றது, அதாவது இந்த இடுனா கொடு, அதாவது இதில் போடு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இடு என்றது போலும். ஒருத்தன் எப்படி வேல் பிடிச்சி வழியில் நின்று வழிப்பறி பண்ணுறானோ அதே மாதிரி கோலோடு நின்றான் இரவு. கோல்னா என்னது, செங்கல். அரசன் வச்சுருக்கிற செங்கோலை தான் என்ன செய்கிறது, கோல் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. நின்றான் இரவு அப்படிங்கிறது அந்த வாங்கக்கூடிய திரை. ஒரு மன்னன் மக்கள்கிட்ட எப்படி பொருள் கேட்குறானோ அது எப்படி இருக்கணுமா, அது எப்படி இருக்கான். அதாவது ஒரு கொடுமையான மன்னன் வாங்கக்கூடிய, மக்கள்கிட்ட நியாயம் இல்லாமல் வாங்கக்கூடியது எப்படி இருக்குது, எது கம்பேர் பண்ணுறார் வள்ளுவர். ஒருத்தன் வழியில் நின்றுட்டு வழிப்பறி பண்ணுறது எப்படி இருக்குமோ ஒரு திருடன், அதை மாதிரி மன்னன் வந்து அநியாயமாக வரி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறார். ஸோ இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா, முறை செய்யாத மன்னன் கெடிந்தொழிவான், நாட்டை இழப்பான். நாட்டை என்ன செய்வான், மக்களையும் இழப்பான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, வழிப்பறி செய்யக்கூடிய கள்வனை போன்றவன். இந்த குறளோட பொருள் என்னென்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதில் எல்லாமே முறை செய்யாத மன்னனை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க. வழிப்பறி செய்யும் கள்வனை போன்றவன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து ஒற்றாடல். 3 டேஷ் கொடுத்துருக்காங்க திருக்குறளில். கொடுத்துட்டு இவை இரண்டும் தெற்றன்க
மன்னவன் கண். ஒரு மன்னனுக்கு கண்ணாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒற்றும் உரை சான்ற நூலும், முதல்ல ஒற்று, ரெண்டாவது உரை சான்ற நூல், இந்த ரெண்டும் மன்னனுடைய கண்ணுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒற்று, ஒரு மன்னன் நாட்டை ஆள்றாம்னா அவனுக்குன்னு ஒற்று இருக்கணும். ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் என்ன நடந்துக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் தன்னுடைய நாடுகளில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை, ரெண்டு விஷயத்தையும் வந்து அவன் தெரிஞ்சுக்கணும். உள்ளே என்ன நடக்குது, வெளியில் என்ன நடக்குது, அதுக்கு ஒற்றுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி அரசாட்சி முடியும். ரெண்டாவது உரை சான்ற நூல், ஒரு நல்ல நூல்களை கற்ற ஒரு நூல்கள் வழியில் நிற்கக்கூடிய ஒரு அரசனால தான் மன்னனுக்கு சிறப்பாக ஆட்சி பண்ண முடியும். அதுதான் கண்ணுன்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இதில் பார்க்கும்போது நம்ம என்னது, ஒரு மன்னனுடைய கண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இரண்டை கண்கள்னு எதை சொல்கிறாரு, கண்கள்னு எதை சொல்கிறாருங்கும்போது ஆப்ஷனை பார்க்குறோம். இப்போ கடுஞ்சொல் தண்டனை, ஒரு எல்லா மன்னனும் கடுஞ்சொல் பேசணுங்கிறதே தவறு. யாராவது அதை ஏற்றுக்கிடுவாங்களா? கடுஞ்சொல் பேசுகிறது கண்ணாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ரெண்டாவது பொருளும் மக்களும் மட்டும் இருந்தால் போதுமா? பொருளும் மக்களும் இருந்தால் போதுமா? கண்டிப்பாக கிடையாது. அடுத்து ஆற்றல் செயல், அது இருக்கலாம். ஆனால் திருக்குறள் படி பார்க்கும்போது ஒற்றும் நீதி நூலும் அப்படிங்கிறது தான் மிகச்சரியான விடை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு நீக்கி பார்த்து ஆன்சர் பண்ணணும் தெரியாத பட்சத்துக்கு. அடுத்து ஆழ்வினையுடைய மேலேருந்து ஒரு கேள்வி. டேஸ் உழைவின்றி தாளாது உழற்றுபவர் எத்தன்மை உடையவர் அப்படின்னு திருக்குறள் கூறுது. ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உழற்றுபவர். ஊழ் அப்படின்னா அதான் சொல்கிறோம்ல, முன்வினை பயன் அல்லது தலை விதி அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறது தான் இந்த ஊழ். விதிப்படி தான் நடக்கும், அது என்ன நடக்கணும், நம்ம என்ன தான் இது பண்ணாலும் ஒற்றமனு தான் ஒற்றுமாங்கல்ல, அதை மாதிரி ஊழுங்கிற விஷயம் அதை தான் ஊழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த உழைவின்றி தாளாது உணற்றுபவர்னு யாரை சொல்கிறார் அப்படின்னா, யார் ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்களோ, முயற்சி மேற்கொள்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஊழையும் உட்பக்கம் காண்பர். அப்படின்னா ஊழையும் ஒரு கை பார்த்துருவாங்க, அவங்க அதையும் ஃபேஸ் பண்ணிடுவாங்க, அதை எதிர்த்துருவாங்க, உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அப்போ ஊழையும் உட்பக்கம் காண்பர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது உணர்ச்சுபவர். ஸோ இதில் டவுட்டாக இருந்தால் கூட நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா தாளா, இதில் ரெண்டாவது லை அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ எதுகை முனையில் இது கரெக்டாக வரும். இது வந்து திருக்குறள் தெரியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக சொல்லொன்மை, அங்கவியல்லிருந்து சொல்லொன்மை. ஆக்கமும் கேடும் எதனால் வரும் அப்படின்னு திருக்குறள் கூறுது. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கட் சோர்வு. அதாவது ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல்லினால் என்னவும் வரலாம், ஆக்கமும் வரலாம், கேடும் வரலாம். அதாவது நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். அந்த வார்த்தையை பொறுத்து தான் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த சொல்லை சோர்வறிந்து, அந்த சொல்லுடைய சோர்வறிந்து என்ன செய்யணும், அதை கவனமாக காத்து என்ன பேசணுமோ அதை நிதானித்து பேசணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். ஸோ சொல்லொன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் வந்தாலும் பேசிட முடியாது. ஸோ அது வந்து ஆக்கத்தையும் கொடுக்கும், அழிவையும் கொடுக்கும். ஒரு சிலர் பேச்சினாலே கீழே தாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க, பேச்சினால் உயர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. அதனால் அந்த வார்த்தையை கவனமாக பேசணுங்கிறது தான் இந்த திருக்குறள். இப்போ ஆக்கமும் கேடும் வரும். ஆக்கமும் கேடு எதனால் வரும் அப்படின்னா இதில் செயலால் வினையால்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் ஒரே பொருள் தான். செயல்ங்கிறது ஒரு செயல், வினை அப்படின்னா ஒரு செய்யக்கூடிய செயல் தான், அதுவும் தான். இப்போ நடை அப்படின்னா நடந்து போகிற ஸ்டைல் நடை. அப்போ அதுவும் அதனால் கேடு வருமா? வராது. இங்கே ரெண்டும் ஒரே பொருள், அப்போ இதுவும் வராது. அப்போ இதுதான் அப்படிங்கிற மாதிரி தெரியாத பட்சத்துக்கு சூஸ் பண்ணிக்கலாம். மன்னரை சேர்ந்தொழுகள். அடுத்த கேள்வி, மன்னரை சேர்ந்தொழுகள் தமிழில் மட்டும் பார்க்கலாம். மன்னரை சேர்ந்தொழுகள் குறிப்பறிதல், அவையறிதல், 3 அதிகாரம் கொடுத்துருக்கான். இந்த 3 அதிகாரத்தை கொடுத்துட்டு என்னெல்லாம் சொல்கிறாங்க. முதல்ல அமைச்சருடைய நடத்தை பற்றியது. அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குறது. ஒரு மன்னன் பிற மன்னனோட நடந்துக்கக்கூடிய முறை பற்றியது. உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன, முதல்ல மன்னரை சேர்ந்தொழுகள் அப்படின்னா மன்னரை சுற்றி இருக்கக்கூடியவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மன்னரை சுற்றி இருக்கக்கூடியவங்களில் முதன்மையானவர் யார்? அமைச்சர். ஒரு அமைச்சர் ஒரு மன்னன்ட்ட எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. அப்போ அது சரியானது தான். ரெண்டாவது, ஒரு அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குறது. அது நிறையா விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா மன்னரை சேர்ந்தொழுகள் அப்படின்னா ஒரு மன்னன்கிட்ட எப்படி பேசணுங்கிற விஷயத்தை முதற்கொண்டு அதில் என்ன செஞ்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அகலாது அணுகாது தீக்காய்வர் அப்படிம்பாங்க. அது மாதிரி ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடாது, விலகி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க. அப்போ அமைச்சர் ஒரு மன்னன்ட்ட எப்படி எடுத்து கூற முடியுமோ அந்த முறையில் தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதுவும் சரிதான். அடுத்து குறிப்பறிதல், குறிப்பால் உணர்றது. ஒரு விஷயத்தை உள்ளத்தினால உணர்றது.
அந்த உள்ளத்தால் உணர்றதுங்கிறது உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. அவையறிதல் அப்படி தான், ஒரு அவையில் எப்படி பேசணும் நடந்துக்கிடணுங்கிறது உளவியல் கருத்துக்கள் நிறைந்தது. ஆனால் ஒரு மன்னன் எப்படி மற்ற மன்னங்கிட்ட நடந்துக்கிடணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா மன்னனும் சமமானவர்கள் தான். ஒரு மன்னன் இன்னொரு மன்னன்கிட்ட பணிவாக நடந்துக்கணுமோ, எப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும்னு குறளில் சொல்லப்படலை. இறைமாட்சிங்கிறது மன்னனுடைய சிறப்பு, மன்னனுடைய குவாலிட்டியை தான் சொல்லுதே தவிர ஒரு மன்னன் இன்னொரு மன்னரோடு எப்படி நடந்துக்கிடணுங்கிற விஷயத்த சொல்லலை. அப்போ 3 மட்டும் தவறு. அப்போ 3 மட்டும் தவறு. எது கேட்டிருக்காங்க நமக்கு, எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 வராது அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த 2ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 2வது இது கண்டிப்பாக உண்டு. அமைச்சரை பற்றி சொன்னால் அமைச்சர் மன்னனுக்கு ஆலோசனை வழங்குறதும் அதில் இருக்கும். அப்போ டிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து குறிப்பறிதல் அவையறிதல், அது அதுக்காக தான் கொடுத்துருக்கு. அது அந்த அதிகாரத்தோட பொருள் தெரிஞ்சால் தான் இந்த கேள்வியை அடிக்க முடியும். அடுத்து நாடுங்கிற அதிகாரத்தில் ஒரு நாடு எதனை பெறாமல் இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒரு நாடு எதை முதல்ல இது அந்த குறள் தெரியாமலே நம்ம ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாடு எதனை பெறாமல் இருக்கணும், பசி அது பெறாமல் இருக்கணும், அது வாய்ப்பு இருக்குது. செல்வம் பெறாமல் இருக்கணும்னு சொல்லுவோமா, செல்வம் வேணும்னு தான் சொல்லுவோம், அப்போ பி வரவே வராது. ஆரோக்கியம் பெறாமல் இருக்கணும்னு சொல்லுவோமா, வரவே வராது. கல்வி பெறாமல் இருக்கணும்னு சொல்லுவோமா, அதுவும் வராது. அப்போ இதில் நம்ம குறள் தெரியாமலே அதோடைய பொருளை வாசி பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். எதனை பெறாமல் இருக்க வேண்டும், பசியோடு இருக்கக்கூடாது. அப்போது பசியை பெறாமல் இருக்க வேண்டும். அப்போ ஏ தான் சரியான விடை. இப்போ குறள் பார்ப்போம். என்ன குறள் என்ன சொல்கிறாங்க, உரு பசியும், முதல்ல உரு பசினா மிகுந்த பசியுடையதாக இருக்கக்கூடியது. அப்போ வறுமையோட உச்சத்தில் இருக்கும் அந்த நாடு. 2வது ஓவா பிணி, உரு பசி ஓவா பிணினா தீராத வியாதி உள்ள ஒரு நாடாக இருக்கும். ஆப்பிரிக்காவில் சில நாடுகள்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள்லாம் இந்த மாதிரி பெரிய வியாதிகளோடு இருக்கும். அது அவங்களுக்கு வறுமையோடு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத 2வது இதில் சொல்கிறாங்க. 3வது செரு பகை, ரொம்ப தீராத பகை, அதிகமான பகையே இருக்கக்கூடும். இது எல்லாமே சேராத இயல்பு தான் ஒரு நாடு. இந்த 3 விஷயம், உருபசி இருக்கக்கூடாது, பிணி இருக்கக்கூடாது, செருப்பகை, இந்த 3மே இருக்கக்கூடாது. நமக்கு ஆப்ஷனில் 1 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஆன்சர். மறுபடியும் அதே கொஸ்டின் தான். ஒரு நாட்டின் அணி, அதே அதிகாரம் வேறு கேள்வி. ஒரு நாட்டின் அணி அந்த நாட்டுக்கே அணிகலன் மாதிரி எது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் எதை சொல்கிறாரு. இப்போ இதுலேயும் பார்த்தோம்னா அணினா அழகு, ஒரு நாட்டுக்கே சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பசி இருந்தால் அது எப்படி, அது நாட்டோட சிறப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அப்படி தானே. செரு பகையை நாட்டோட இதுன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். பிணினா வியாதியை நாட்டோட செல்வம்னு அணின்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அப்போ இந்த பொருள் இது எளிதாக என்ன செஞ்சிடலாம், செல்வம் அப்படிங்கிறதையே நம்ம அடிச்சிடலாம். இப்போ குறளை பார்க்கலாம். இப்போ அணின்னு எதை சொல்கிறார் வள்ளுவர் அப்படின்னா, பிணி இன்மை, இந்த பிணி இன்மை. 2வது செல்வம். 3வது விளைவு. 4வது அந்த விளைவினால் வரக்கூடிய இன்பம். அடுத்து 5வது ஏமம், அது என்னது, பாதுகாப்பு. இந்த 5ம் தான் ஒரு நாட்டுக்கு அணி அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். அடுத்து இதை கேள்வியாக கேட்கலாம், ஒரு நாட்டின் அணியாக வள்ளுவர் எத்தனை சொல்கிறாரு, சொல்லக்கூடிய செயல்கள் எதுனா 5. என்ன, நோய் இருக்கக்கூடாது, செல்வம் இருக்கணும், விளைவு இருக்கணும், இன்பம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். இதுதான் ஒரு நாட்டோடைய அணி அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இதில் 2வது வரக்கூடிய செல்வத்தை கொடுத்துருக்காங்க. செல்வங்கிறது மிகச்சரியான விடை. அடுத்து பொருள் செயல் வகை. பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இது நம்ம அடிக்கடி படிப்போம். இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. ஒருத்தர் இல்லைன்னா அவரை எல்லாரும் என்னமே செய்வாங்க, எள்ளுவாங்க, இகழ்வாங்க, பெருசாக நினைக்க மாட்டாங்க, அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் செல்வர்களை என்ன செய்வாங்க, எல்லாரும் செய்வர் சிறப்பு. ஒருத்தர் பொருளுடையவராக இருந்தால் அவருக்கான மரியாதை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலே பார்த்தோம்னா இந்த 2ஐயும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இல்லாதவங்களை அதுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு பழிக்க மாட்டாங்க, நீ வழங்காமல் போயிட மாட்டா, அப்படி போயிட மாட்டாங்க. இல்லாதவர்கள் எள்ளுவாங்க, இகழ்வாக நினைப்பாங்க, தாழ்வாக நினைப்பாங்க, ஆனால் பழிக்க மாட்டாங்க. அப்போ இது போயிடும். அருளுவாங்க, ப்ளஸ் பண்ணுவாங்க, அவங்கள ஆசீர்வதிக்க போகிறது, நீங்கள் இன்னும் இதே மாதிரி இருக்கணும், இதே மாதிரி பொருள் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அப்போ அதிலே இந்த 2 லைனும் என்ன செய்வாங்க, போயிடும். ஆனால் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எள்ளுவர், அவங்கள ரொம்ப இழிவாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து குன்றேறி யானை போர் கன்றற்றால் அப்படிங்கிற ஓமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்திக்கிறாரு. இது 2மே பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள குறள் தான். இதில் மூணு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த அதிகாரத்துலேருந்து. குன்றேறி யானை போர் கன்றற்றால் அப்படிங்கிற ஓமையை எதற்கு பயன்படுத்திக்கிறாரு. இது ஆல்ரெடி நம்ம புக்கில் இருக்க திருக்குறளில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஒருத்தன் குன்று மேலே ஏறி உட்காந்து ஒரு யானை சண்டை போட்டு கிடக்கு. அப்போ யானை காலுக்கு பக்கத்தில் நின்றுட்டு அந்த இதை பார்க்குறது,
அது சேஃப் கிடையாது. அப்போது ஒரு குன்று மேலே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இங்கே யானை சண்டை போடுறத பார்க்குறது எவ்வளவு பாதுகாப்பானதோ அதே மாதிரி பொருள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு செயலை செய்யக்கூடியவன் நிறைய பொருள் சேர்த்துட்டு அந்த பொருள் மேலே உட்காந்துக்கிட்டு அவன் செய்யக்கூடிய செயல்கள் அவனுக்கு எவ்வளோ பாதுகாப்பானது அப்படிங்கிறத சொல்கிறார். 2 விஷயத்த உண்மையாக சொல்கிறார். ஒன்று, பொருள் உள்ளவன் என்ன செயல் செய்கிறானோ அது எப்படி இருக்கும்னா குன்று மேலே ஏறி உட்காந்து யானை சண்டை போடுறத பார்த்தா எப்படி இருக்குமோ அது ரொம்ப சேஃப், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பொருள் சேர்க்கறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதிலே பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஆப்ஷன்லேருந்து எலிமினேட் பண்ணலாம். இப்போ குன்று மேலே ஏறி யானை போர் பார்க்குறான், ஒருத்தர் குன்று மேலே யானை போர் பார்க்குறான்னு வச்சுக்கிடுவோமே, அது பொருள் இல்லாதவன்னு கொடுத்துருக்காங்க. பொருள் இல்லாதவன் குன்று மேலே ஏறி உட்காந்து யானையை பார்க்க போகிறான், அது தவறு. அருள் உடையவனா யானை சண்டை போடுறதை பார்ப்பானா? அப்படி பார்க்க மாட்டான். வலிமை உடையவன் ஏன் சண்டையை பார்த்து ஓரமாக போய் ஒதுங்கி நிற்க போகிறான்? அப்போ பொருள் இருக்கிறவன் தான் என்ன செய்வான்? சண்டை போடுறத பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு ஞாபகம் கூட வச்சுக்கலாம். அடுத்து, பகைவரின் கர்வத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்கிறார்? ரொம்ப ஒரு அழகான ஒரு திருக்குறள். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃததனிர் கூறியதில். செய்க பொருள், நீ எவ்வளோ பொருள் செய்ய முடியுமோ, உன்னால் எவ்வளோ பொருள் ஈட்ட முடியுமோ அவ்வளோ பொருளையும் முதல்ல செய். இதுதான் ஃபஸ்ட்டு வெற்றிக்கான முதல் ரூலாக வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த பொருளை நீ செய்கிறது தான் செருணர் பகைவர்களுடைய செருக்கையாக இருக்கும். அவங்கள கொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அவங்களுடைய கர்வத்தை, பகைவர்களுடைய கர்வத்தை அறுக்கக்கூடிய எக்கை விட கூறியது அப்படின்னு சொல்கிறாரு. அதை விட கூர்மையானது எந்த எக்குமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பகைவர்கள் போய் பழி வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம பொருளை செஞ்சாலே என்ன செய்வாங்க? ஆட்டோமேட்டிக்காக பகைவருடைய செருக்கை கர்வத்தை அடக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எதை? பொருள் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே என்ன வந்திருக்கு? செல்வம். இப்போ பகைவருடைய கர்வத்தை அடக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு பார்க்கும்போது அரண் இருந்தால் மட்டும் பகைவருடைய கர்வம் நம்மளால் அடக்கிட முடியுமா அப்படின்னா முடியாது. அரணை உடைச்சிட்டு நம்மளை நினைஞ்சிருவாங்க, இது பண்ணிடுவாங்க. வீரம் மட்டுமே போதுமானதா அப்படின்னா இல்லை. படை மட்டுமே போதுமானதா இல்லை. ஆனால் இந்த காலத்துலேயும் செல்வம் இருந்தால் நம்மளால் என்ன நினச்சாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஸோ உடுக்கை இழந்தவன் கை எப்படி ஒரு துணியை இழந்தால் உடனே என்ன செய்யும்? நம்ம உடம்புல கெடுக்கக்கூடிய துணி நவழும் போது ஆட்டோமேட்டிக்காக கைக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறதில்ல. கை ஓடி போய் எப்படி டக்குன்னு அதை பிடிக்கும் அந்த துணியை. அந்த மாதிரி இடுக்கண்ணில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது டக்குன்னு முதலாக நிற்கிறது தான் உண்மையான ஒரு நட்பு அப்படின்னு சொல்லி நட்புக்கு ஒரு இலக்கணம் சொல்கிறார். இப்போ இதில் பார்த்தோம்னா உடுக்கை இழந்தவன் கை போலே, கயமை கொடுத்துருக்காங்க, தீ நட்பு. இது ரெண்டுமே என்னது? நெகட்டிவில் இருக்குது. இந்த ரெண்டையும் நீக்கிடலாம். ஒன்று நட்பாக இருக்கலாம், இல்லை புகழாக இருக்கலாம். உடுக்கை இழந்தவன், டக்குன்னு ஒருத்தர் இழந்தான், அவன் கையில் என்ன இருக்குது அப்படின்னாலே அது என்னது? புகழாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ நட்பு தான் விடையாக இருக்கணும். புல்லறிவாண்மை அப்படிங்கிறது அந்த அதிகாரத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. வெண்மை எனப்படுவது யாதெனின். பெரும்பாலும் தமிழ் வார்த்தையை படிக்கும்போது இங்கிலீஷ்லேயும் நம்ம படிச்சிடலாம். இங்கேயே கொடுத்துட்டாங்க. வெண்மை அப்படிங்கிறதோட பொருள் என்ன? ஸ்டூபிடிட்டி. அது முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வெண்மை அப்படின்னா வெண்மை எனப்படுவது யாதெனின். வெண்மைனா என்னென்னா உண்மை உடையாம் யாம் எனும் செருக்கு. நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அந்த உண்மைனா மிகச்சிறந்த அறிவு இருக்குது, எனக்கு தான் மிகச்சிறந்த சிந்தனை இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த செருக்கு தான் என்னது? முட்டாள்தனம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போது தான் தான் அறிவொளி படைத்தவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய செருக்கை தான் வள்ளுவர் என்ன செய்கிறாரு? முட்டாள்தன்மை அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதிலே பார்த்தோம்னா ஆப்ஷன் மறைநூல்கள் கூறும் அறிவுரை ஏற்காதிருத்தல். மறைநூல்கள் சொல்ல எல்லாத்தையுமே நம்மளால் ஏற்றுக்க முடியாது. சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிடுவோம், சில விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம். அதுக்காக அது ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்ல வாய்ப்பு கிடையாது. பார்க்குறத அப்படியே நம்புறது, ஏற்றுக்கொள்கிறத, அது நான் சொன்னது தான் முயலுக்கு 3 கால் அப்படின்னு நினைக்கிறதையும் முட்டாள் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் உடம்பை ஆடையால் மறைக்கிறது போல் குற்றங்களை மறைக்கிறதும் முட்டாள்தன்மை அப்படின்னு கரெக்டாக சொல்லிட முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அறிவொளி படைத்தவர்கள் அப்படின்னு செருக்காக நினைக்கிறது 60 வகையான முட்டாள்தனம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். கல் உண்ணாமை. தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, ஈன்றால் முகத்தேயும் இன்னாதால் என்மற்று சான்றோல் முகத்து களி. உண்ணாமை அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு குறள். என்ன அப்படின்னா, ஒருத்தன் கல் உண்பவனுடைய முகத்தை ஈன்றவள் என்ன செய்வா? பார்க்குறதுக்கு அருவறுப்பு படக்கூடிய ஒரு இதாக இருக்கும். அப்போது தன்னுடைய மகனுக்காக
தன்னுடைய மகனுக்காக எந்தவித தவறையும் தன்னுடைய மகனுடைய தவறுகளை பொறுத்து மன்னித்து அவனை வழிநடத்தக்கூடிய தாயே அவன் முகத்தை பார்த்து வெறுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால் சான்றோர்கள் முகம் எப்படி இருக்கும்? அவன் முகத்தை பார்த்தோன்னே அவன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னா முகத்தை பார்த்தோன்னே தாயோடைய முகம் மாறிடும். அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி சான்றோர்கள் முகத்தில் மகிழ்ச்சி வரும்? அப்போது தாயும் தன்னுடைய மகன் பையக்கூடிய வெறுக்கக்கூடிய தீய ஒழுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல் உண்ணுதல். ஆனால் இதில் ஆப்ஷன் எல்லாமே வந்து இப்போ கொலை செய்கிறது தாய்க்கு பிடிக்குமா, திருட்டு குற்றம் பண்ணுறது, பாவம் செய்கிறது எல்லாமே தாய்க்கு பிடிக்காது தான். ஆனால் திருக்குறள் என்ன சொல்லுது, வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, வள்ளுவர் சொல்லக்கூடிய விஷயந்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வள்ளுவர் வந்து தாயும் தன் மகனை வெறுக்கக்கூடிய தீய ஒழுக்கம் எதை சொல்கிறாரு அப்படின்னா கல் உண்ணுதலை தான் சொல்கிறார். இது எல்லாமே தாய் தன்னுடைய மகனை வெறுக்கக்கூடிய தீய ஒழுக்கம் தான். இது எல்லாமே சரிதான். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, இதை மட்டும்தான் சொல்கிறார். ஒளிபியல் பெருமை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சமம்தான். அது பிறப்பால் எல்லா உயிரும் சமம்தான். ஆனால் அது செய்யக்கூடிய தொழிலை வச்சு அதை நம்ம செய்கிறோம், வேற்றுமைப்படுத்துகிறோம். அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டது அடிப்படையில் அவங்கள வேற்றுமைப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் பிறப்பினால் எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அதை எது வழி வேறுபடுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வேற்றுமை யான் தொழில். அப்போது இங்கே வள்ளுவர் வந்து உடைய வச்சு பண்ணியிருப்பாரா? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார். இதிலே நம்ம ஆன்சர் பண்ணுவோம். உணவு ஒருத்தங்க சாப்பிட்றத வச்சு ஒருத்தங்களை இது பண்ண முடியுமா? முடியாது. வாழ்கிற இடத்த வச்சு வேற்றுமைப்படுத்தியிருப்பாரா? படுத்தியிருக்க மாட்டார். தொழிலுங்கிறது தமிழில் இங்கே பார்த்தோம்னா ஆக்ஷன்ஸ், அவங்கவுங்க செய்யக்கூடிய செயல்களை வச்சு வள்ளுவர் படுத்தியிருப்பார். அப்போ தான் சரியான விடை. அடுத்து தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் வந்து யாரோட கம்பேர் பண்ணுறார்? எல்லாமே மகளிர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ காத்து கொண்டு தன்னைத்தானே காத்து கொண்டு தன்னிலை தவறக்கூடாது அப்படின்னா இதில் யார் வருவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு 2 இதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் திருக்குறள் என்ன சொல்கிறது, கற்புக்கரசி அப்படிங்கிறது தான் சொல்லுது. அது எப்படின்னு பார்த்தோம்னா ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. எப்படின்னா தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. ஒருத்தன் வந்து தன்னைத்தான் காத்து கொள்வது எப்படி, தன்னுடைய நிலை தவறாமல் நேர்மையாக நல்ல விதமாக வாழக்கூடியவன், தவறுகளுக்கு இடம் கொடுக்காமல் வாழக்கூடியவன் யாரை மாதிரி பெருமையுடையவன்? ஒருமை மகளிரை போல பெருமை உடையவன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரையும் கம்பேர் பண்ணுறாரு. ஒன்று தன்னிலைமை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவன் யாரை மாதிரியான, அந்த காலத்தில் கற்புக்கரசி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக சொல்லுவாங்க. அப்போ அந்த 2ஐயும் வள்ளுவர் வந்து கம்பேர் பண்ணுறாரு. அடுத்து கயமை. மக்களை போல்வ கயவர் அவரன்னா ஒப்பறியாங் கண்டதில்லை. இப்போ கயவர் அப்படின்னு யாரை சொல்கிறார்? இப்போ இதில் குறளில் பார்த்தோம்னா மக்களை போல்வர் கயவர் அவரன்னா ஒப்பாரியாங் கண்டதில்லை. மக்களை போல தான் எப்படி இருப்பாங்க, கயவர்களும் இருப்பாங்க. ஆனால் அவங்கள மாதிரி ஒன்றும் நான் வேறு அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை நான் செஞ்சதில்லை, கண்டதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. மெயினாக அதில் அவர் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா கயவர்கள் வந்து எல்லோரும் மக்களோட மக்களாக தான் இருப்பாங்க. அவங்க தனியாக கயவர்கள் அப்படின்னா முகத்தில் மறு வச்சுட்டு தனியாக அந்த வில்லனுக்கு காட்டுவாங்கள பழைய படத்தில், அது மாதிரி தனியாலாம் இருக்க மாட்டாங்க. மக்களோட மக்களாக ஒரு ஆளாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயந்தான் இந்த திருக்குறள் சொல்லுது. அப்போது பொறுப்பு இல்லாமல் இருக்கவங்கள பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், விருப்பம் போல் வாழலாம், நெறியற்று வாழலாம். இது எல்லாமே ஒரே மீனிங் தான், சிமிலர் தானே. பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுங்கிறதே அவன் எந்த ஒரு பொறுப்பையும் எடுத்துக்கிடாமல் ஒரு வழியில் நடக்கக்கூடிய அநியாயத்தை கண்டுக்கிடாமல் ஏதோ ஒன்று அவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடியவன் தானே. ஸோ இந்த 3ஐயுமே சேர்த்து தான் சொல்கிறாங்க. அதனால் ஆல் தீஸ் இதை 3 பேருமே சொல்லலாம் கயவர் அப்படின்னு. நெறியற்று வாழ்கிறவன், விருப்பம் போல் நடக்கிறவன் கயவன் தானே. விருப்பம் போல் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைச்சாலும் தன்னோட விருப்பம்படி நடக்கிறவன் தான். ஸோ அடுத்து இன்பம். இதுலேருந்து ஒரே ஒரு தடவை குறள் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் பொருட்பாலோட நிப்பாட்டிக்கிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு கேள்வி அந்த அதிகாரத்துலேருந்து வந்திருக்கு. ஆனால் என்னன்னு பார்க்கலாம். நெய்யால் எரிது நோப்போம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். இது வந்து எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு நெய்யால் நுதுப்போம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல். என்னென்னா ஊரார் வந்து பழிச்சொல் சொல்கிறாங்க. பழிச்சொல் சொல்லி ஒரு 2 பேர் வந்து காதல் கொள்ளும்போது அதை பழி சொல்லி என்ன செஞ்சுறாங்க, நம்ம இப்படி பேசி புறம்பேசி பழி பேசி அதை நிப்பாட்டுறது எப்படி எதுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னா, நெய்யை ஊற்றி எரிகிற தீ, ஒரு தீ குபுகுபுன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதை நெய்யை ஊற்றி அணைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. நெய்யை ஊற்றி அணைக்க முடியுமா? அதே மாதிரி பழி சொல்லி அந்த காதலை வந்து
அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். நெய் எரியிற நெய்யில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. அது ஏற்கனவே அவங்க நார்மலாக போயிட்டு இருக்கிறத விட்டுட்டு இவங்க பழி பேசி பேசி ஊரெல்லாம் பரப்பி அவங்க இன்னும் என்ன செய்வாங்க அப்படின்னா இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். அப்போ இதில் இந்த இடத்துல நெய்யால் எரிது நுதுப்போம் அப்படிங்கிறதுல இந்த நுதுப்போம் அப்படிங்கிற அந்த நுதுப்பேம் அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நுதுப்போம் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? போரிங் கீ டு ஃபயர், அதை என்ன செய்கிறது, புட் அவுட், அதை வந்து நிப்பாட்டுறது, அதை நிப்பாட்டுறதான் நினச்சி அவங்க பண்ணுறாங்க, அதுக்கு சமம் அவித்தல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து திருக்குறளுடைய சிறப்பு பார்க்கலாம். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? இப்போ இந்த மனுங்கிற வார்த்தையை நம்ம பார்த்துக்கணும். யார்? மனோன்மணியம் சுந்தரனார். மனுங்கிறது யாரை சொன்னா? மனுன்னு சொன்னவர் மனோன்மணியம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவரை புகழ்ந்து ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. அதில் இந்த மனுவாதிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா மனுவாதி மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்து சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளிது வென்ற வள்ளுவன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறா? கல்லாடர் அப்படி என்று கூறிய என்று கல்லாடமும் கவினூர விளக்குகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருளிது வென்ற வள்ளுவன் என கல்லாடமும் கவினூர விளக்குகின்றன. அப்படி சொன்னது யார்? கல்லாடம். அப்போ சமய கணக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரை பற்றி புகழ்ந்து பேசுனாங்க அப்படின்னா அந்த சமய கணக்கு பார்த்தாலே என்ன செய்வோம்? கணக்கு வாத்தியாரை பார்த்தாலே கல் எடுத்துகிட்டு நிற்பாங்க அந்த காலத்தில். ஸோ அப்படி ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை சமயம் சார்ந்ததை கல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லாடர். கணக்கு கல்லுங்கிறது கரெக்டாக இருக்கும். கணக்கு வாத்தியார் கல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கல்லாடர் அப்படிங்கிறவர் திருவள்ளுவரை பெருமையாக சொல்லியிருக்கிறார். 4ம் 2ம் சொல்லுக்குருதி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4னா 4 அடியார், 2னா திருக்குறள். ரொம்ப பழமையான ஒரு கொஷின் இருந்தாலும் அதை கேட்குறாங்க. 2 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2ங்கிறத திருக்குறள் குறிக்குது. இதே இடத்துல 2க்கு மேலே 4ன்னு கொடுத்தோம்னா 4 அடியார். இது ஆகுபேரெல்லாம் கேட்குறாங்க. அடுத்து திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்பட காரணம் என்ன? அப்போ இந்த உலக பொதுமறைன்னு ஏன் சொல்லப்படுது? பல மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதுனால, பல உரை எழுதியிருக்கிறதுனால, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதுனால. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறையா இலக்கியங்கள் இருக்குது, சில இலக்கியங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து உலகமே ஏற்றுக்குச்சா? இல்லை. நிறைய பேர் உரை எழுதியிருந்தா சில மோசமான நூல்களுக்கெல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் அது எப்படி உலகம்னு எல்லா உலகத்தில் உள்ள எல்லோரும் ஏற்றுக்கிடுவாங்களா? ஏற்ற மாட்டாங்க. மொழிபெயர்ப்பு நிறைய நூல்கள் மொழிபெயர்க்கப்படுது. அதெல்லாம் உலக பொதுமுறைன்னு ஏற்றுக்கிடுவாங்களா? ஏற்றுக்கிட மாட்டாங்க. அனைத்து நாட்டினரும் சமயத்தவருக்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. இன்றைக்கும் ஒரு திருக்குறளை வந்து இப்போ நம்ம பார்த்த குறளே எடுத்துக்கிட்டோம்னா செய்க பொருளை செருணர் செற்கருக்கும் எக்தர்நீர் கூறியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்துக்கும் நம்ம பகைவர பழிவாங்கன்னா வேறு உண்மை செய்ய வேண்டாம், பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறது. அறிவற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளணிக்கலாக ஆறன் அப்படின்னா அறிவு தான் நம்மளை அழிவுலேருந்து காப்பாற்ற. அப்போ அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த காலத்துக்கும் பொருந்தும். இது எந்த சமயத்தினே பொருந்தும். நான் வழிபடக்கூடிய மதத்தை சார்ந்தவங்களுக்கும் பொருந்தும், கடவுளே வழிபடாத மதத்தை சார்ந்தவங்களுக்கும் பொருந்தும், எந்த நாட்டுக்காரனுக்கும் பொருந்தும், ரஷ்யாக்காரனுக்கும் பொருந்தும், இந்தியாவுக்கும் பொருந்தும். அப்போ இதனால தான் இதை உலகத்தின் பொதுவான வேதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து சமய நடுநிலை பண்பு. ஒரு மெயினாக எந்த ஒரு மதத்துக்கும் அது ஒரு நடுநிலை பண்பு இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க? எல்லா சமயத்தவரும் இது நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெற்றதால். கடவுள் உண்டு, இது உண்மை தானே. எல்லா இப்போ திருவள்ளுவர் வந்து இந்த குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவருடைய உடையை மாற்றுறாங்க. நிறைய பேர் இன்னும் சொல்லப்போனால் வேறு நாட்டு மதத்தில் இருக்கவங்க கூட இது எங்களுடைய மதத்தை சார்ந்த கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் ஒரு மாதிரி இருக்குது, ஒத்துப்போகுது, எங்கள் மத நூல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க, இது எங்கள் நூல் தான் அப்படின்ட்டு. ரெண்டாவது, கடவுள் உண்டுங்கிறவங்க மட்டும் இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் திருக்குறளை மேற்கோள் காட்டுறாங்க, திருக்குறளை நேசிக்கிறாங்க, திருக்குறளை ஏற்றுக்கிறாங்க. இப்போ கலைஞரே என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா திருக்குறள் உரை எழுதியிருக்கிறார். அவருக்கு சில இடங்கள் கடவுள்னு வரக்கூடிய இடத்துல அந்த இடத்துல அதை வந்து ஒரு அறிவாகவோ ஒரு பொதுவாகவோ ஒரு நீதியாகவோ ஒரு அறமாகவோ ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். அப்போ கடவுள் இல்லை அப்படிங்கிறவங்களும் அதை என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கிறாங்க. இது இனம், ஜாதி, மதம், வகுப்பு, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது தான் மதம். எந்த ஒரு இதையுமே சார்ந்து இல்லை. மனித இனத்துக்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுதால் இது எல்லாருக்குமே எந்த மதத்துக்கும் ஒரு மனித இனத்துக்கே பொதுவானது அப்படிங்கும்போது சமய நடுநிலை பண்பை வைக்குது. அப்போ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் மிகச்சரியான விடை.
அடுத்து உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல். வள்ளுவத்தின் உயிர் நாடி அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, மற்ற உயிரை போற்றி மதிக்கணும் அப்படின்னா பிற உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுறது. அடுத்து துன்பங்கிறத நான் கஷ்டப்பட்டேன் அதனால் மற்றவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது. அடுத்தவங்களும் நான் பட்டேன் அதனால் அவனும் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை வள்ளுவர் சொல்கிறார். சிறிய தீமை தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே யாருக்குமே தீமை செய்யக்கூடாது. இது எல்லாமே திருவள்ளுவர் சொன்ன விஷயங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் புலால் மறுத்தலில் நிறையா விஷயங்கள் சொல்லுவார். அந்த அளவுக்கு எந்த உயிரையுமே கொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு சொல்லுவார். அப்போ நமக்கு என்ன துன்பம் வந்தாலும் பிற உயிர்களுக்கு வர்றதை நமக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா திருக்குறளில் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இது எல்லாமே சரியான விடை தான். கிரேக்கம் லத்தீன் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது அப்படின்னா திருக்குறள். இங்கே லத்தீன்லாம் வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்னது திருக்குறளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பித்தரத்தையும் பற்றி பேசுகிறது. அது சரிதான். ஏன்னா நிறைய இடங்களில் பேசுது. மக்கள் பேரில் ஒரு தாயை பற்றி பேசுவாங்க. அடுத்து இப்போ நிறைய இடங்களில் இப்போ கூட நம்ம ஒரு அதிகாரம் பார்த்தோம். என்னது பெருமையை பற்றி சொல்லும்போது ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் தன்னிலை தவறாமல் இருக்கிறவன் ஒரு கற்புள்ள பெண்ணுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நிறைய இடங்களில் மகளிரை புகழ்ந்து பேசுது. இன்னும் சொல்லப்போனால் இன்பவியலில் நிறைய இடங்களில் அப்படி சொல்லியிருக்கும். இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவைன்னு சொல்கிறாங்க. ஸோ இடையில நிறைய பிரச்சனைகள் இந்த மனு தர்மத்தில் இப்படி இருக்குது, தவறாக இருக்குது, பெண்களை தவறாக சித்தரிக்குது அப்படின்னு நிறையா ஆதாரங்களை நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால் இது எப்படின்னா திருக்குறளுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த நிறையா திருக்குறளுக்கு சில விஷயங்கள் பொருந்தாததை இது சொல்லுது. இல்லறத்தில் பெண்களோட பங்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்குறள் எங்கே, பெண்களை அடிமையாக பார்க்கக்கூடிய மனு தர்மம் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதில் நிறையா விஷயங்கள் பெண்ணடிமைத்தனம் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால இது மனு தர்மத்துக்கு புறம்பானது தான். அப்போ இதுவும் சரி இதுவும் சரி, ரெண்டுமே சரிங்கிறது தான் சரியான விடை. குறள் ஓவியம் அப்படின்னு நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர் தான். குறள் ஓவியம் கல்லாடர் அந்த காலத்தில் உள்ளவர். அவர் குறள் ஓவியம் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாரா. தர்மசேனருங்கிறது யார், நம்மளுடைய திருநாகரசருடையது. அவர் அந்த காலத்தை சேர்ந்தவர். அவர் குறளோவியம் அப்படிங்கிற வார்த்தையிலே எழுதியிருப்பார். அப்போ இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் இவர் தான் முக்கியமானவர். அதனால் கருணாநிதிங்கிறதா சரியான விடை. திருக்குறள் உரையாசிரியரில் அதிகம் பதிக்கப்பட்ட உரை யாருடையது? உரையாசிரியர்களை பற்றி நிறைய கேள்வி கேட்பாங்க. இப்போ உரையாசிரியர்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் தருமர், தாமத்தர், பருதி, திருமாளியார், பரிபெருமாள், மல்லர், நச்சர், அடுத்து இவங்க 3 பேர் முக்கியமானவங்க. ஏன்னா இவங்க 3 பேருக்குள்ளே தான் இப்போதைக்கு இந்த காலத்தில் கிடச்சிருக்கு. காளிங்கர், மணக்குடவர், பரிமேலழகர். அதில் முதல்ல என்னது முதல்ல நமக்கு மனசு தான் முக்கியம். அப்போ மணக்குடவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, முதல்ல எழுதியிருக்கிறாரு. காலத்தால் பிந்தையதான் என்னது பரிமேலழகர். அப்போ சிறந்ததும் அதுதான். காலத்தால் பிந்தையதும் என்னது பரிமேலழகர். சிறந்ததுங்கிறதுனால அதை தான் அதிகம் பதிச்சிருக்காங்க. அப்போ பரிமேலழகருங்கிறது தான் சரியான விடை. அதிகமும் சிறந்ததும் அப்படிங்கிறது சிறந்ததாக இருக்க போய் தான் அதிகம் பதிக்கப்பட்டிருக்கு. அப்போ பரிமேலழகருங்கிறது தான் சரியானது. கல்லாடரெல்லாம் உரை எழுதலை. அவர் அதை புகழ்ந்து சொல்லியிருப்பார். காளிங்கருங்கிறவர் உண்டு அதில், அவ்வளோதான். காளிங்கர் அதில் உரை எழுதியிருக்காரு, அவ்வளோதான். முதல்ல எழுதினவர். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த குறள் பாவில் ஒவ்வொரு அதிகாரத்துலையும் இத்தனை குறள் அப்படின்னு அந்த குறளில் வரிசையாக இந்தந்த அதிகாரம் வரிசையாக அப்படி அடுக்கி வைக்கக்கூடிய முறையை பரிமேலழகருடைய உரையிலேருந்து தான் நம்ம பின்பற்றுறோம். அதையும் தெரிஞ்சுக்கணும். திருவள்ளுவருடைய சிறப்பு. வள்ளுவருடைய அறமதிப்பீடுகள் கடந்த காலத்துக்கு உரியன. இப்போவும் நம்ம எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த காலத்துலேயும் ஃப்யூச்சர்லேயும் அது கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் அது பொருந்தும். அவனுடைய பகைவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினச்சாமன்னா பொருளை சேர்க்கணும். நிகழ்காலத்துக்கு மட்டும் கூறியது கிடையாது. கடந்த காலத்துக்கும் அதை பின்பற்றிருக்காங்க. இப்போவும் உண்டு, எதிர்காலத்துக்கும் உண்டு. எங்கும் எப்போதும் யாருக்கும் பொருந்துவன 4 மட்டும் சரியான விடை. அடுத்து வள்ளுவரின் அறச்சிந்தனையுடைய மிக முக்கியமான நோக்கம். மெயினான தேவலோக வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நிறைய இடங்களில் இது பண்ணால் தேவருக்கு ஒப்பாக இருப்பாங்க, தேவர் கூட விருந்து சாப்பிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவார். ஸோ இது இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். துறவு வாழ்க்கைக்கு துறவுன்னு ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. அப்போ துறவு வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரோ, மண்ணுலக வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு சொல்கிறாரோ, வாழ்வின் மீதான பற்று அதுதான் இங்கேயும் சொல்லிட்டாங்க துறவு அப்படின்னு. அப்போ 2மே சேம் மீனிங் தான். அப்போ இந்த 2ஐயும் எலிமினேட் பண்ணிடலாம். இன்னொன்று துறவுன்னு ஒரு அதிகாரம் தான் சொல்லியிருக்காரு. அது துறவுள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் மற்ற குறள் எல்லாமே வாழ்கிறவங்களுக்கு தானே. இன்னும் சொல்லப்போனால் இன்பத்து பால்ங்கிறது
முழுக்க முழுக்க இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கையை தான் அதில் சொல்லியிருப்பார். பொருள், இந்த உலகத்தில் எப்படி பொருளூட்டணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாரு. அறம், இந்த உலகத்தில் என்ன அறம் செய்யணும். அப்போது இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக நம்மளுடைய வாழ்க்கையை, லைஃப், இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை எப்படி அறத்தோடு வாழணும்னு சொல்கிறது தான் வள்ளுவருடைய மிக முக்கியமான நோக்கம். ஸோ மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவுங்கிறது தான் சரி. மொழிபெயர்ப்பு, திருவாசகத்தை கொஸ்டின் எடுத்துட்டோம். ஸோ திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னா ஜி.போப். திருக்குறளையும் ஜி.போப் மொழிபெயர்த்திருக்கிறாரு. வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருக்காரு. வீரமாமுனிவர் என்ன மொழியில் பெயர்த்திருக்காரு? லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ அந்த கொஸ்டின் திருக்குறள் நினச்சி உள்ளே எடுத்துட்டேன். அவ்வளோதான். ஸோ இதோட திருக்குறள் கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சுது. நம்ம 2024 நடந்த கொஸ்டின்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 60 கொஸ்டின்ஸையும் நம்ம ஓரளவு பார்த்துட்டோம். 60 எக்ஸாக்டாக தெரில, அந்த 60 கிட்டத்தட்ட 60 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கேள்விகள் முழுசையும் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட் பார்ட்டில் அறம் பார்த்துட்டோம். அப்போ திருக்குறள் கம்ப்ளீட்டாக போன வருஷம் என்ன கேட்டிருக்காங்க, ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நடந்த எக்ஸாமில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். நன்றி.